ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இதழியல் துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் அதற்கான வேலைவாய்ப்புகள் குறித்த பல்வேறு தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் அண்ணா பல்கலைக்கழக இதழியல் துறையின் முன்னாள் தலைவர் டாக்டர் அருள் அறம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நிறைய பேர் இன்னைக்கு இதழியல் துறையை மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதழியல் துறையை மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜெண்டர் வித்தியாசம் இல்லாமல் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய கருத்து என்ன சார்? முதல்லாம் ஆண்கள் தான் பத்திரிகை துறையில் அதிக பேர் இருப்பாங்க. நீங்கள் ஆண்களோட பெண்கள் ஒரு ஸ்டேஜில் அதிகமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது பத்திரிகை துறையில். அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இந்த துறையில் ஏற்படுறதுக்கான காரணம் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க சார்? ஒன்று என்னென்னா வாய்ப்புகள் பெண்களுக்கும் ஓப்பன் அப் ஆகிருக்கு. மற்றபடி விமன் கொஞ்சம் அதிகமாகவே நிறைய படிக்கிறாங்க, பொது அறிவு நிறைய படிக்கிறாங்க. பத்திரிகை துறையில் கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனை உள்ளவங்களும் நிறைய படிக்கிறவங்களும் தான் அதில் சிறந்து வழங்க முடியும். அதில் விமன் ஆர் பெட்டர் இன் டூயிங் இட். நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது ஆழ்ந்த சிந்தனையோட படிக்கிறவங்களுக்கு இதில் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு. அப்படி பார்க்குற பட்சத்தில் மாணவர்கள் மேல் படிப்புக்கு இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது? மேல் படிப்புக்கு இங்கே நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ எம்ஏ கம்யூனிகேஷன், எம்எஸ்சி மல்டிமீடியா, எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா, எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். பத்திரிகைகள் சமுதாயத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த தாக்கம் எப்படி ஏற்படுத்துன்னு உள்ளதை ஆராய்ச்சி செய்கிறதுக்கும் இந்த மேல் படிப்பில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. என்னன்னா இதில் ஆய்வு படிப்புகள் முதற்கொண்டு இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் கூட இருந்திருக்கும். இதில் நம்ம ஆய்வு படிப்புகள் மேற்கொள்ளலான்னு கூட இந்த நிகழ்ச்சியை கேட்ட பிறகு நிறைய பேர் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இதழியல் துறையில் எதிர்காலம் அப்படின்றது எப்படி இருக்குது? மாணவர்கள் இந்த துறையை செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குது சார்? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸுன்னு தான், பிரிண்ட் மீடியா தான் ப்ரைமசி ஆக்ட் இருந்தது. இப்போ அது ப்ரைமசின்னு சொல்ல முடியாது. இப்போ டெலிவிஷன் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வெப்சைட்ஸ் வந்திருக்கு, சோஷியல் மீடியா நிறைய பிரபலமாக வந்திருக்கு. இன்றைக்கி நிறைய பத்திரிகையாளர்கள் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் மீடியா அதே மாதிரி தான் இது பண்ணுறாங்க. டெலிவிஷன் ஆர்கனைசேஷன் போனீங்கன்னா கூட அவங்க ஃபஸ்ட்டு டிஜிட்டலில் தான் செய்தியை ஏற்றி தான் பிறகு டெலிவிஷனில் வருது. அதனால் இப்போ ப்ரைமசி பிரிண்ட் மீடியாவுக்கு போய் பலதும் இப்போ படித்து தெரிஞ்சுக்கிறதோட கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் அதிகமாக போகுது. இந்த மாறிய சூழ்நிலையிலையும் பத்திரிகையாளன் மாறி மாறி போனாலும் அந்த ஜேர்னலிசத்துக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸை அதில் உள்ளு புகுத்தி, பேசிக்கலி ஜேர்னலிசம் என்னென்னா சமுதாயத்தோட செய்தியை சென்றடைய செய்கிறது, அது ஒரு சமுதாய மாற்றத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது. அந்த ஆஸ்பெக்டை இது எதில் இருந்தாலும் பண்ணலாம். நிச்சயமா சார். இதில் 2 விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று, ஒரு பத்திரிகையாளர் எந்த சூழல்லையும் ஒரு சிறப்பான ஒரு செயலை புரிய முடியும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை பார்க்குறோம். இன்னொன்று, டிஜிட்டல் அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது டெக்னாலஜி நல்லா முன்னேற்றம் கண்டிருக்கு. அதை இந்த துறையில் சிறப்பாக பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க முடியுது. நீங்கள் குறிப்பிட்டீங்க, இப்போது யூடியூபர்ஸ் நிறைய பேர் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் பார்க்குறோம். எல்லாருக்குமான வாய்ப்புகள் அப்படின்றது எப்படி இருக்குது? இப்போ யூடியூபர்ஸ் ஜேர்னலிஸ்டாக வேலை பார்த்துட்டு அவங்க ஆண்டர்ப்ரூனராட்டு தனிப்பட்ட முறையில் யூடியூப்பில் அவங்க கருத்துக்களை முன்வைக்கிறவங்களா இருக்காங்க. ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்தி அந்த படிக்கிற பத்திரிகை நியூஸ் பேப்பர் படிக்கிற குறைஞ்சிட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவை பார்த்தே செய்திகளை அறிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. சில நேரம் அவங்களுக்கு படிக்கிற பழக்கம் இல்லாட்டி சோஷியல் மீடியா மட்டுமே பார்த்து செய்தியை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சில நேரம் அது முழுமையான செய்தியாக வராது, சரியான செய்தியா சேராதுன்றீங்களா? சேராது. இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸுக்கு என்ன இதுன்னா அவங்க நல்லா அதை விளக்கி எழுதும்போது கான்டெக்ஸ்டையும் உள்ளே கொண்டு வருவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையில் அந்த செய்தி வந்திருக்கு, அது என்ன சூழ்நிலையில் அது எப்படி அதை விமர்சனம் பண்ணி அது ஒரு சரியான புரிதலை ஏற்படுத்துவாங்க. அது ஒரு ஷார்ட் பீரியடில் நீங்கள் சோஷியல் மீடியாவில் அந்த பேக்ரவுண்டே தெரியாமல் புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால் மக்கள் சோஷியல் மீடியாவை பார்க்குறது நல்லது தான், ஷார்ட்டாக அந்த மெசேஜ் ரீச் ஆகிறதும் நல்லது தான், அது செய்தி கொடுக்குறவங்களுக்கும் நல்லது தான், செய்தி பெறுறவங்களுக்கும் நல்லது தான். ஆனால் அவங்க கொஞ்சம் சமுதாயத்தை பற்றி நல்ல ஒரு புரிதல் இருக்கணும்னா நியூஸ் பேப்பர்ஸையும் படிக்கணும். மற்றபடி இவன் ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி நிறுவனத்து செய்திகளையும் படிக்கணும். அது கொஞ்சம் ஆழ்ந்த புரிதல், கொஞ்சம் விளக்கம் கொடுக்கறது அதிகமாக இருக்கும். நிச்சயமா சார்.
அதாவது நம்பகத்தன்மை வாய்ந்த செய்திகளை வந்து மக்கள் வந்து பார்க்கணும், கேட்கணும், படிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நியூஸ் பேப்பர்ஸை பற்றி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸோட சர்க்குலேஷன் அப்படின்றது அதிகமாக இருந்துச்சு. இப்போ காலகட்டத்தில் அது குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த டிஜிட்டல் தளம் அப்படின்றது எக்ஸ்பேண்ட் ஆனதுனால வந்து இந்த நியூஸ் பேப்பர்ஸோட சர்க்குலேஷன் குறைஞ்சிருக்கா? இப்போ பேப்பர்ஸ் படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கா சார்? ஒன்று என்னன்னா வந்து வெளிநாடுகளில் வந்து நிறைய பேப்பர்ஸு க்ளோஸே ஆகிருக்கு. ஆனால் இந்தியாவில் வந்து அப்படி க்ளோஸ் ஆகாது. ஏன்னா வந்து கொஞ்சம் எளிமையான ரீஜியனல் லாங்குவேஜில் படிக்கிறவங்க, அதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் நல்ல மொழி நடையில் எழுதப்பட்டதில் படிக்கிறவங்க, அதுக்கடுத்து ஆங்கில பத்திரிகை படிக்கிறவங்க, இப்படி வந்துகிட்டே இருக்குது. மற்ற பேப்பர்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க. மற்றபடி இப்போ மல்டிபிள்சிட்டி ஆஃப் சேனல்ஸ் வந்துருக்கு. ஒரே நியூஸ் பேப்பர் தான் இருக்குன்னு இல்லை, செய்திகள் தர்ற பல நிறுவனங்கள் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு சோர்ஸில் வந்து மக்கள் செய்தியை படிச்சுட்டு தான் இருக்காங்க. அது எதுவுமே படிக்காமல் இருக்கிற பீப்புளை தான் நம்ம குறை சொல்லணுமே ஒழிய, அது மற்றபடி செய்தி போய் சேர்ந்துட்டு தான் இருக்குது. சேர்ந்து ஆழ்ந்த சிந்தனையும் போய் சேர்ந்துட்டு தான் இருக்குது. மல்டிபிள்சிட்டி ஆஃப் மீடியா வந்து கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவாக இருக்குது. நிச்சயமா சார். இப்போ ஊடகங்களுடைய வளர்ச்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வானொலி இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தொலைக்காட்சியில் வந்து செய்திகளை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க, நிகழ்ச்சிகளை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மயமானதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மையும் யூஸ் பண்ணி வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த துறையோட முன்னேற்றத்திற்கு எந்த அளவுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குது சார்? நீங்கள் மீடியா வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற பிறகும் மாறிட்டே இருக்கும். அந்த மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன், ஏஆர் பார்த்தீங்கன்னா முந்தி வந்து சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ண மாட்டாங்க, இப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிட்டு இருக்கணும். சில நேரம் வந்து மக்கள் வந்து குறுகிய காலத்தில் ஒரு செய்தியை சென்றடைகிறதுக்கு விரும்புகிறாங்கன்னா அதே மாதிரி நம்ம செய்தியை கொடுக்கணும். நம்ம ரொம்ப வளர்த்தி செய்தியை கொடுத்தா மக்கள் புரிய மாட்டாங்க, அவங்க அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்காதுன்னு நினச்சோன்னா வந்து ஷார்ட் ஆட் கொடுக்குறதுக்கும் தெரியணும். அதுக்கப்புறம் அதுக்கு எலாபரேஷன் தேவைப்படுறவங்களும் எலாபரேஷனும் கொடுக்குறது பண்ணணும். கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம்னு சொன்னேன். அதே இது இன்னொரு வகையில் மல்டிலிங்குவல் ஜேர்னலிசம்னு சொல்கிறாங்க. பல தரப்பட்ட மீடியா ஒரே ஜேர்னலிஸ்ட் வந்து பல மொழிகள்லேயே மாற்றி எழுதுறதும் இருக்குது. இப்போ வந்து பெரிய நியூஸ் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு ஷார்ட் ஆட் வந்து ஒரு செய்தியை கொடுப்பாங்க சின்ன சோஷியல் மீடியாவுக்கு. அதே எலாபரேட்டட் அதே ஜேர்னலிஸ்ட் வந்து he will be giving the news for வெப்சைட். அதே ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு ரேடியோவுக்கு ஒரு சின்ன கியூபிக்கல்லேருந்து ரேடியோவுக்கு வந்து ஒரு ஆடியோ கொடுப்பாங்க. இன்னொரு பிளாட்ஃபார்மில் போய் இருந்துட்டு கேமரா முன்னாடி அவங்க ஒரு டெலிவிஷனும் கொடுப்பாங்க. இது மாதிரி மல்டி சைடடாக கொடுக்குறதுக்கு உண்டு. இன்னும் யூடியூப்பில் தனியாக போடுறதுக்கு. அது மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து மல்டி ஸ்கில்டாட் இருக்கணும். பலருக்கும் பல மாதிரி மீடியா அட்ராக்ட் ஆகும். ஒரே ஆளுக்கு வந்து நியூஸ் பேப்பர் தான் பிடிக்கும்னு இல்லை, இன்னொருத்தருக்கு வந்து டெலிவிஷன் பிடிக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து யூடியூப் பிளாட்ஃபார்ம் பிடிக்கலாம். எல்லாருக்கும் கேட்டர் பண்ணுற மாதிரி நம்ம ஒவ்வொரு நியூஸ் ஆர்கனைசேஷன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல செய்தி நிறுவனங்கள் மல்டி சைடடாக இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த ஆங்கில பத்திரிகைகளை வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட்டாக நம்மளை விட்டு போயிடக்கூடாது, அந்த ஒரு லாயல்ட்டி இருக்கவங்களும் அந்த வீடியோவையும் பார்த்து நம்ம கூட இருக்கணும். அவங்களுக்கு அது வழியாகவும் எஃபெக்டிவாக இருக்குது. ஒருத்தருக்கு சில நேரம் பிரிண்ட் மீடியாவில் அந்த புரிதல் அதிகமாக இல்லாமல் அல்ல ஒரு நாட்டம் அதிகமாக இருக்கும் இல்லாமல் விஷுவல் மீடியாவில் இருக்கலாம். அதுக்காக நம்ம செய்தி கொடுக்குறவங்களும் பல தரப்பட்ட மாதிரி செய்தி கொடுக்கணும். மற்றபடி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிட்டே இருக்கிறது நல்லது. நிச்சயமா சார். நீங்கள் சொன்னதுல இருந்து நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஒன்று, ஒரு ஜேர்னலிஸ்ட் மல்டி ஸ்கில்டாக இருக்கணும் அப்படின்றது. இன்னொன்று, மீடியா அப்படின்னு சொல்லும்போது அதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியா இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வியூவர்ஸ் அண்ட் லிசனர்ஸ் இவங்களுடைய சாய்ஸ் எதுவாக இருந்தாலும் செய்தி கரெக்டாக அவங்கள போய் சேரணும் அப்படின்றது தான் செய்தி நிறுவனங்களுடைய இந்த தொலைக்காட்சிகளுடைய ஒரு எண்ணமாக இருக்கும். அப்போ அந்த வகையில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜேர்னலிசம் படிக்க போகிறேன் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்ணணும் சார்? இன்னைக்கு வந்து மீடியாவை வந்து ஆழமாக வந்து படிக்கிறவங்க, நியூஸ் பேப்பரை படிக்கிறவங்க பெரும்பாலான ஒரு சொசைட்டி நல்லபடியாக இருக்கணும், ஒரு சொசைட்டியில் ஒரு மாற்றம் ஏற்படணும், நல்லதொரு சொசைட்டியை வந்து சமுதாயத்தை உருவாக்கணும்னு அந்த எண்ணத்தோடு தான் மக்கள் இருக்கவங்க தான் நியூஸ் பேப்பர்ஸை படிக்கிறாங்க. நம்ம அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் ஆகணும்னாலும் மொழியில் நாட்டம் இருக்குன்னு உள்ளதுக்காக மட்டும் நீங்கள் ஜேர்னலிஸ்ட் ஆனீங்கன்னா சக்சீட் ஆக முடியாது. உங்களுக்கும் அந்த ஜேர்னலிஸ்ட் ஆகிறவங்களுக்கும் ஒரு சமுதாய நாட்டம் இருக்கணும். ஒரு சமுதாயத்தில் நடக்கிற ஈவெண்ட்ஸை வந்து பார்க்கக்கூடியது அதில் அக்கறை செலுத்துகிறவங்களா இருக்கணும்.
ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைகளை தீர்வு காண்றதும் அந்த சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து அந்த பிரச்சனைகளை ஆழ்ந்து ஆராய்தலும் அதுக்காக தான் இந்த ஜேர்னலிசம் ஏற்படுத்துறது. மக்கள் வந்து ஜேர்னலிசத்தில் நாட்டமாக அது விரும்பி நியூஸ் பேப்பர்ஸை படிக்கிறாங்க. ஒரு செய்தி நிறுவனத்திலையும் அவங்க நாட்டம் கொள்றாங்கன்னா வந்து சமுதாயத்தை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நிச்சயமா சார். அதாவது பொதுநல நோக்கம் இருக்கணும், அதே அளவுக்கு பொது அறிவும் இருந்துக்கணும் நமக்கு. அதை வந்து எப்படி எந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்தெந்த இடத்துக்குலாம் நம்ம போகணும், இப்படி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த படிப்புக்கு வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன படிப்புகள் இருக்கு சார்? ஒரு மாணவன் வந்து நான் ஜேர்னலிசம் படிக்க போறேன்னா இப்போ நீங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, மீடியா துறையில மட்டுமே. என்னென்ன படிப்புகள் வந்து இருக்கு சார்? தொடக்கத்தில் பிஏ ஜேர்னலிசம், எம்ஏ ஜேர்னலிசம்னு அப்படி வந்தது. ப்ராட் பேஸ் பண்ணி எம்ஏ, பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனு. அதுக்கப்புறம் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் வந்தது. விஷுவல் மீடியா வந்தோம்னா விஷுவல் கம்யூனிகேஷன். இந்த டர்ன் ஆஃப் த செஞ்சுரி பார்த்தீங்கன்னா ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் டெலிவிஷன் சேனல்ஸ் வரும்போது விஷுவல் கம்யூனிகேஷன், அதுக்கு அடுத்தபடியாக எலக்ட்ரானிக் மீடியான்னு ஒரு டிகிரி, அது ரெண்டுமே ஏறக்குறைய தொடர்பு உள்ளது தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மல்டி மீடியா, கிராஃபிக்ஸ், அனிமேஷன் இதெல்லாம் வந்து மீடியாவில் வந்த பிறகு பிஎஸ்சி, எம்எஸ்சி மல்டிமீடியான்னு அந்த டிகிரிஸும் வந்திருக்கு. இன்னும் விரிவடைஞ்ச பிறகு விஷுவல் எஃபெக்ட்ஸு, அனிமேஷன், கிராஃபிக் டிசைன், கேம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டிகிரிஸும் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வந்து ஸ்பெஷலைசேஷனாக நம்ம வந்து எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனை படித்தா நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றுலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டீங்க. இப்போ கேமில் தான் நாட்டம் இருக்குன்னா அந்த கேமில் மட்டுமே படிக்கலாம். அதில் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் மட்டும் நாட்டம் இருக்குன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் மட்டும் படிக்கலாம். அது மாதிரி அந்த ஸ்பெஷலைஸ்டாக படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பல மாதிரி டைவர்சிஃபிகேஷன் ஆகிட்டு இருக்கு. பல பல்கலைக்கழகங்கள், பல காலேஜஸில் இந்த டைவர்சிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து பிரதிபலிக்குது. முக்கியமாக சொல்லணும்னா ஜேர்னலிசம், அதுக்கடுத்து விஷுவல் கம்யூனிகேஷன், அதுக்கடுத்து இந்த மல்டிமீடியான்னு உள்ளது கவர்மெண்ட் கல்லூரிகள்லையும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா சார். இப்போ மல்டிமீடியா, விஸ்காம் பத்தி சொன்னீங்க. மீடியா மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஸ்டடீஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த துறையில வந்து இந்தந்த படிப்புகள்ல வந்து ஆர்வம் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க சார்? ஆமா, இப்போ நீங்க மீடியா மேனேஜ்மெண்ட் சொன்னீங்க. எம்பிஏன்னு உள்ளது வந்து காமன் எம்பிஏ இருக்கு, ரிசோர்ஸ், டூரிசம், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். மீடியாக்குன்னு வேணும்னா அந்த மீடியா சப்ஜெக்ட்ஸையும் படிச்சுட்டு எம்பிஏ சப்ஜெக்ட்ஸையும் படிக்கலாம். ஒரு சிம்பிளா சொல்ல போனோம்னா வந்து ஒரு எம்பிஏல வந்து 50% or 60% ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் காமனாக வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து 40% or 50% வந்து அந்தந்த துறைக்கு உள்ளதை நடத்துகிறாங்க. இப்போ வந்து மீடியா பற்றியும் ஆழ்ந்த கருத்துடையாக தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எம்பிஏ சப்ஜெக்ட்ஸையும் படித்தா தே கேன் பி வெரி குட் மேனேஜர்ஸ். அதனால் இது மீடியா மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு டிகிரியாக இருக்குது. சில நேரம் வந்து மீடியாவில் வந்து ஒரு ஹை பேட் ஜாப் வந்து மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கு போகுது, மிகுந்த வரவேற்பு அளிக்குது. நிச்சயமா சார். இப்போ சினிமா துறையில அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நம்ம எடிட்டிங் இந்த மாதிரி இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஸ்காம் படிக்கிற பிள்ளைங்க வந்து நிறைய அதில் ஆர்வம் காட்டுறாங்களா சார்? ஆமாம், கண்டிப்பாக. விஸ்காம் இந்த மாதிரி டிகிரிஸில் வந்து அவங்க வந்து ஸ்டோரி டெல்லிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஃபிலிம் எடிட்டிங்லேயும் ஆர்வம் காமிக்கிறாங்க. இப்போ ஃபிலிம் எடிட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம்னு பார்த்தா அதில் வந்து ஈவன் கேமரா ஹேண்ட்லிங் முதற்கொண்டு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் முதற்கொண்டு, ஆக்டிங், அதுக்கப்புறம் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸு, என்எல்இ, நான் லீனியர் எடிட்டிங், இந்த எல்லாத்துக்குமே போகலாம். இது எதில் போனாலும் சக்சீட் ஆகலாம். நீங்கள் வந்து டைரக்ஷன் வந்து மெயின் உள்ள டாப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்டர் அடுத்து டைரக்ஷன், ஆக்டர், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த எடிட்டிங் இது பண்ணுறவங்க வந்து டைரக்டருக்கு அடுத்தபடியாக அந்த ஸ்டோரியை ஷேப் கொடுக்குறவங்க அவங்க தான் கொடுக்குறாங்க. நீங்கள் டைரக்டர் வந்து நம்ம டைரக்டர் தான் ஸ்டோரியாக ஷேப் கொடுக்குறான்னு நினச்சோம். நிறைய ரஷ்யஸ் வந்திருக்கும் போது எந்த ரஷ்யஸை எப்படி போட்டு ஒரு மீனிங் டு த ஃபிலிம் கொண்டு வர்றது வந்து எடிட்டர் தான் கொண்டு வர்றாரு. சம்டைம்ஸ் ஹி டேக்ஸ் அன் அப்பர் ஹேண்ட். அவர் நல்ல திறமையான எடிட்டர்னா அவர் சொல்கிறத டைரக்டர் அப்படியே கேட்குற மாதிரி இருக்குது. சில டைரக்டர்ஸ் வந்து அந்த எடிட்டரால் தான் இவ்வளோ ஃபிலிம் நல்லா வந்திருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அதனால் சம் பீப்புள் என்ஜாய் எடிட்டிங். எடிட்டிங்கே எனக்கு பெரிய இது, எடிட்டர் தான், எடிட்டிங் தான் எனக்கு வந்து இட்ஸ் அ மெயின் திங்னு அப்படி இருக்கவங்களும் இருக்காங்க. அதில் நல்ல ஒரு திறமையாக ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் உள்ள எடிட்டர் இருந்ததுன்னா நல்ல ஒரு லிவிங்கையும் இது பண்ணலாம், நல்ல சேலரியும் வரும், நல்ல ரெஸ்பெக்டும் இருக்கும். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை வரும் திங்கட்கிழமை கேட்கலாம்.